ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹெல்த்தியான வெயிட் கெயின் சீக்கிரமாக ஆகக்கூடிய ஒரு ரெசிபியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி குழந்தைங்க பிறந்த 0 to 6 மந்த் வரைக்கும் தாய்ப்பால் தவிர வேறு எதுவும் கொடுக்காதுங்க. தாய்ப்பாலுக்கு இணையாக வேறு எதுவும் கிடையாதுங்க. இன்றைக்கி நம்ம அலைனா பாப்பாவுக்கு கொடுக்குக்கு கேரட், 2 டேட்ஸ், ஒரு 3 டீஸ்பூன் பாசிப்பருப்பு, இந்த மூணையும் வச்சு தான் ஒரு அருமையான ரெசிபி பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இன்றைக்கி ஒரு கேரட்டை நல்லா தோல் நீக்கிக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை கட் பண்ணி எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம், சின்ன சின்ன பீஸாவோ பெருசாவோ. ஏன்னா நம்ம குக்கரில் போட்டு தான் வேக வைக்க போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு 3 டீஸ்பூன் பாசிப்பருப்பு. இந்த பாசிப்பருப்பை லேசாக வறுத்தெடுத்துக்கணும். வறுத்தெடுக்காமல் பச்சையாகவும் போட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் நான் வறுத்தெடுத்துக்கிட்டேன். 2 டேட்ஸு, அதில் உள்ள சீடை எடுத்து மாற்றிக்கிட்டு அந்த டேட்ஸை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பாசிப்பருப்பு, டேட்ஸு, கேரட் இந்த மூணையும் நல்லா தண்ணியில் போட்டு அலசி குக்கரில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம். இந்த பாசிப்பருப்பில் இருக்க ப்ரோட்டீன், டேட்ஸில் இருக்க அயன், கால்சியம், கேரட்டில் இருக்க விட்டமின் கே, விட்டமின் ஏ, இது எல்லாமே குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம், க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணும். அதுக்காக இந்த மூணையுமே போட்டு அடிக்கடி கொடுத்துட்டு வந்தோம்னா குழந்தைங்களும் நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க, சீக்கிரமாக வெயிட் கெயின் ஆகுவாங்க. இப்போ நான் நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு குக்கரில் வச்சு 1 கப்பு தண்ணி வச்சு நல்லா விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம டேட்ஸ் போட்டனால தான் இந்த கலரில் ஆயிருக்கு, அதனால் பயப்பட வேண்டாம். இப்போ நம்ம ஆற வச்ச இந்த மிக்ஸ் எல்லாமே மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இதை நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ ஒரு 9 மாதம் பிள்ளைங்களுக்கு இதை இப்படியே கொடுக்கலாம். நான் என்ன பண்ணோம்னா இந்த அரிப்பில் வச்சு ஒருக்கா அரைச்சி எடுத்தேன். ஏன்னா நம்ம டேட்ஸ் எல்லாம் போட்டிருக்கனால அந்த தோல் ஏதாவது இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு இருமல் வரக்கூடாது, தோல் தொண்டையில் போய் இரிட்டேஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு நான் அரிப்பில் வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஆனால் அந்த அரிப்பில் எதுவுமே இல்லை, எல்லாமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைஞ்சிடுது. இதுக்கு கூட உங்களுக்கு வேணுன்னா கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப தண்ணியாகவும் கொடுக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் கொடுக்கக்கூடாது. நான் இது எடுத்துக்கிட்டது ஒரு கரெக்டான பதம். ஏன்னா நம்ம சின்ன சின்ன ஸ்பூனை வச்சு தான் கொடுக்க போகிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக. அதனால் அவங்களுக்கு சால்வ் பண்ணக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ஸ்மூத்தியாக இருக்குது, பார்த்துக்கோங்க. வேணால் இதுக்கு கூட 1 டீஸ்பூன் தண்ணி வேணால் மிக்ஸ் பண்ணிக்கலாம், சுடு தண்ணி. குழந்தைங்களுக்கு இந்த ஆகாரத்தை கொடுக்க முன்னாடி உட்கார வச்சு கொடுங்க, படுக்க வச்சு கொடுக்காதுங்க. தேங்க்யூ மக்களே, இதுவரை என்னுடைய வீடியோ